நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பா காயெல்லாம் முந்தின நாளே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வைக்காம இருந்துச்சு. சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சாக்கில் கொட்டி வச்சுருந்தேன். சீத்தாப்பழம் வந்து ஒன்று இருந்துச்சு. சரி அதை சாப்பிட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. எனக்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு தோட்டம் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம குழம்பு செய்யறதுக்கு வந்து டைம் ஆயிரும், நம்ம இது வந்து ஒரு கடையல் மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து நல்லா வந்து மற்ற வச்சு கடைஞ்சிங்கன்னா ஒரு அருமையான கடையல் ரெடி. கோஸ் வந்து 2 கோஸ் வந்துருச்சு. ஏன்னா போன வாரம் வாங்கினதே செய்யாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி கோஸ் பொரியல் செஞ்சிடலான்னு அதுவும் ரெடி பண்ணிவிட்டேன். அரிசி கழிஞ்சு வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து வச்சாச்சு. தக்காளி ரசம். ரசப்பொடி இருக்கனால நம்மளுக்கு வந்து ரசம் வைக்கிறது இப்போ ரொம்ப சுலபமாக போயிடுது. இவ்வளோ தாங்க, நைட்டு சமையல் வந்து ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு கறி மசாலா ரசப்பொடி வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.